பிரைஸ்லா. என் பேர் டெபிஷாரன். இப்போ என் கூட மம்மி இருக்காங்க. அவங்க பேர் இமாக்குலேட் ஷர்மிளா. இப்போ அவங்கக்கிட்ட அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ்லா. என் பேர் ஷர்மிளா. நான் ஆண்டவருக்குள்ளாக தேவன் இன்னைக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த சாட்சியை தேவன் எனக்கு இந்த நாளில் கொடுத்ததுக்காக நான் முதலாவது நன்றி சொல்லிக்கிறேன் ஆண்டவருக்கு. நான் 2006 ரட்சிக்கப்பட்டேன். நான் ஒரு ஆர்சி குடும்பத்திலேருந்து வந்தவ. 2006 ரட்சிக்கப்பட்டேன். 2007 எங்களுக்கு திருமணம் நடந்தது. ஆண்டவர் ஆசீர்வாதமாக எங்களை நடத்தி கொண்டு வந்தார். 2009 எனக்கு ஒரு மகளை தேவனோட கிருபையினால் எங்களுக்கு ஒரு மகளை கொடுத்தாரு. அதில் நிறைய போராட்டங்கள் வந்தது. என்னோட கர்ப்ப காலத்தில் என் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது நிறைய பிரச்சனை, எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனை. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த குழந்தைங்க பிறந்து வர்றதுக்குள்ளார ஒன்று குழந்தை இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் இருக்கணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிளட்டு கம்மியாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த குழந்தை அதை நீங்கள் எப்படி வெளியே கொண்டு வருவீங்கன்றது உங்கள் சித்தம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். டாக்டர்ஸ் சொன்னாங்க 2 பாட்டில் பிளட்டு இறக்கணும், நீங்கள் இறக்குனா மட்டும்தான் இந்த குழந்தைக்கு குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட கணவர் எப்போவும் ஜெபிப்பார், யாரோட எந்த மனுஷனுடைய ரத்தமும் என் குழந்தைக்கு வரக்கூடாது, நீங்கள் அந்த குழந்தைய மீட்டு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் எப்போவுமே ஜெபம் பண்ணுவோம். அப்போ அது போல் ஆண்டவர் 2009 எனக்கு நார்மல் டெலிவரி, எந்த செலவுமே கிடையாது, எந்த ஹாஸ்பிட்டல் செலவோ எதுவுமே கிடையாது. நார்மல் டெலிவரியில் எனக்கு ஒரு பெண் குழந்தைய கொடுத்தாரு. இது வரைக்கும் இப்போ அவளுக்கு 17 வயசு. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியா செவ்வையா அவளுடைய ஒவ்வொரு தேவையும் ஒரு நாள் கூட அவள் இது இல்லையேன்னு சொல்லி ஏங்கினதே இல்லை. அந்த அளவுக்கு தேவன் அவளை நடத்தி இன்னைக்கு அவள் 12th முடிச்சு உட்கார வச்சிருக்காரு. அது ஆண்டவரோட கிருபை. அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் குடும்பமாக. அப்போ இன்னொரு காரியம் என்னன்னா, 2020 என் கணவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. வெறும் தலைவலின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த தலைவலி அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அப்போது டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, அவருக்கு தலையில் 3 கிளாட் ஆயிடுச்சு, அதனால அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும். அதில் எப்படி அவரை வெளியே கொண்டு வருவீங்க தெரியல, ஆப்ரேஷன் பண்ணணும். நிறைய டாக்டர்ஸ் நிறைய பயமுறுத்திட்டாங்க. எங்ககிட்ட அந்த அளவுக்கு வசதியும் இல்லை, பணமும் இல்லை. ஆண்டவர் தான் அந்த நேரத்தில் எங்களோட இருந்தார். அப்போ இங்கேருந்து நாங்கள் குன்னூர்லேருந்து அவரை டாக்டர்ஸுக்கிட்ட இங்கே எங்கேயுமே அவருக்கு பார்க்க முடியல. அப்போ நாங்கள் அந்த டைம் 2020 லாக்டவுன் ஆயிடுச்சு, கொரோனா பீரியடு. அப்போ எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. யாருமே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் கூட இருப்பேன். அப்போ இங்கேருந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டோம். இங்கேருந்து கொண்டு போகும்போது ஆம்புலன்ஸில் தான் கொண்டு போனோம். பிழைச்சி வருவாரான்றது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. அப்போ நாங்கள் அங்கே போய் ராமகிருஷ்ணாவில் போய் அட்மிட் பண்ணி 8 நாள் வச்சுருந்தாங்க. அவருக்கு எல்லா ஸ்கேனுமே எடுத்தாங்க. MRI ஸ்கேன்லேருந்து ஃபுல் பாடி செக்கப் பண்ணி எல்லாமே பண்ணி அவரோட தலைவலி அப்புறமா நார்மல் ஆயிடுச்சு. ஸ்கேன்லலாம் பார்க்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தலையில் எந்த கிளாட்டும் ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஹையாக பிபி ஆகிருக்குது. அது கிட்னியில் ஒரு கிட்னி யூரிக் ஆனனால தான் அவருக்கு பிபி ஆயிடுது. பிபினால தான் இது தலைவலின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா கொடுத்தாங்க. எங்களோட நாங்கள் ஜெபிச்சுட்டு தான் இருந்தோம். ஆண்டவர் தான் எங்கள் கூட இருந்தார். அந்த ஹாஸ்பிட்டலில் கூட என் கூட யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். ஃபுல் டே ட்ரிப்ஸ் இறங்கும், ஃபுல் டே தூங்கவே முடியாது. ஏன்னா அந்த பிளட்டு ரிட்டர்ன் போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல் டே கண்ணு முழிச்சிட்டே தான் இருப்பேன்.
எட்டு நாள்ல அவருக்கு நல்ல டெய்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல அவருக்கு நார்மல் ஆயிடுச்சு, தலைவலி கம்மியாயிடுச்சு. இங்கேருந்து போகும்போது சொன்னாங்க ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய விஷயம் இங்கே இந்த குன்னூர் ஹாஸ்பிட்டல்ஸில் சொன்னாங்க. அப்போ அங்கே போனப்போ எல்லாத்துக்குமே டாக்டர்ஸ் வந்தாங்க, ஹார்ட்டுக்கு வந்தாங்க, தலைக்கு வந்தாங்க, ஒரு 4 டாக்டர்ஸ் எதுக்குன்னே இல்லை, எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸும் எல்லாமே செக் பண்ணாங்க. அப்போ 8 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, நார்மல் ஆயிட்டாரு. அந்த தலையில் எந்த கிளாட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டோட கிருபை. ஹார்ட்லேயும் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் தேவனோட கிருபை. சுத்தமாக ஒரு அப்படியே முழுமையாக நாங்கள் போகும்போது எப்படி ஆம்புலன்ஸில் போனோமோ, வரும்போது எங்களோட திங்ஸ் அப்பவுமே யாரும் இல்லை எங்களை கூட்டிட்டு போறதுக்கு. ஏன்னா லாக்டவுனு. திரும்ப நாங்க வரும்போது எங்களோட லக்கேஜ் எல்லாம் அவரே தூக்கிட்டு வந்தாரு. அந்த அளவுக்கு தேவன் அவரை சுகப்படுத்தி கொடுத்தாரு. தேவனுக்கு நன்றி. இப்ப வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாம் சொன்னாங்க அவ்வளவுதான், இனி அது பிழைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா தேவன் ஜீவனோட நிறுத்தி வச்சிருக்காரு. இன்னைக்கும் அவர் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்காருன்னா தேவனோட கிருபை. அவர் மட்டும்தான் எங்களுக்கு தேவன். நாங்கள் தேவனோடைய ஒவ்வொரு தேவன் எங்களுக்கு செஞ்சது நாங்க சொல்லவே முடியாது, எண்ணவே முடியாது, அவ்வளோ செஞ்சிருக்காரு. நாங்க நம்புறதோ ஏசப்பாவை மட்டும்தான். ஏசப்பாவை நம்பினவங்க ஒருத்தரையும் தேவன் கைவிடவே மாட்டாரு, எப்பவுமே கைவிட மாட்டார். நம்ம மனுஷனை நம்பதை பார்க்கணும், தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படி தான் எங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் தேவன் சுகத்தோடும் பலத்தோடும் வச்சிருக்காரு. அவர் நார்மலாக டாக்டர் சொல்லிட்டாங்க, எங்களோடது கேட்ரிங் ஒர்க்காக இருக்குது இப்போல்லாம். அப்போ இவருக்கு பிபி இருக்கறனால நீங்கள் அடுப்புக்கிட்டேயே போகக்கூடாது, அந்த நெருப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த சூடு. ஆனால் எங்களுக்கு வேற வருமானம் இல்லை, அதுதான் வருமானம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்த வேலை தான் செய்கிறாரு. தேவன் பாதுகாத்து தூதர்களை அனுப்பி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வர்றாரு. தேவன் செய்த எல்லா நன்மைக்கும், தேவன் எங்களோட ஜீவனோடு இந்த குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் நடத்தி வர தயவுக்கும் ஏசப்பாக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ. இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.